வணக்கம். மார்கழி 8வது நாள் கோலம் போட்டேன். எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டு 5:30 மணிக்கு முடித்தேன். அப்புறம் அதோட நைட்டு தான் வீடியோ எடுத்தேன். நைட்டு பரங்கிக்காயை எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு அரைஞ்சி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தேன். அதோட ஒரு 4 மடங்கு தோசை மாவு கலந்தேன். நம்ம ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணாலும் கலந்துக்கலாம். 4 மடங்கு கலந்து இட்லி ஊற்றி கொஞ்சம் புதினா சட்னி அரைச்சேன். புதினா, கொத்தமல்லி, பெருங்காயம், புளி, மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தக்காளி. உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு வறுத்து எடுத்துகிட்டு சட்னி. அப்புறம் இந்த கொஞ்சம் தேங்காய் துருவல் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதையும் சேர்த்து உப்பு கலந்து அரைச்சேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி பரங்கிக்காய் இட்லியும் புதினா சட்னியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, தோசை ஊற்றினேன். தோசையும் நல்லா வந்துச்சு. இது பிஹைண்ட் வுட் சேனலில் ஒருத்தர் பேசினார். யாருன்னு தெரில. அவரோட ரீல்ஸ் பார்த்தேன். அப்போ அவர் தான் சொன்னார், க்ரியேட்டிவிட்டி தான். இட்லி தோசை எப்படி வேணாலும் பண்ணலாம். இட்லி மாவில் எது வேணாலும் கலந்து கேரட்டு, பீன்ஸு இப்படிலாம் கலந்து ஊற்றலான்னாரு. சரி, என்கிட்ட பரங்கிக்காய் இருந்துச்சு. அதை கலந்து ஊற்றி பார்த்தேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வெஜிடபிளும் உள்ளே சேர்ந்த மாதிரி ஆயிருக்கும்.